ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. வெஸ்லிம் கேட்டகரியில் நம்மகிட்ட ஒரு 3 ப்ராடக்ட் இருக்கு. வெஸ்லிம் ஷேக், வெஸ்லிம் கேப்சூல் அண்ட் வெஸ்லிம் டீ. ஸோ அதை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒபேசிட்டி அப்படிங்கிறது நிறைய பிரச்சனையை வந்து உலகத்தில் கொண்டு வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? 2035ல நம்ம வேர்ல்டுல பாதி பேருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒபேஸ் ப்ராப்ளம்ல இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கருத்து கணிப்பு. ஸோ உலகத்துல பாதி பேர் ஒபேஸா இருப்பாங்க அப்படின்னா பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு ப்ராப்ளம் நிறைய இருக்கு அப்படின்னு. ஸோ நம்மளோட வேலை, நம்ம கம்பெனியோட வேலை என்ன அப்படின்னா, எனி பிஸ்னஸ் ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கொடுக்கறது தான் நம்மளோட வேலை. ஓகேங்களா? ஸோ ஏன் இன்னைக்கு ஒபேஸ் ஆகுறோம்? ஒபேஸ் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப வெயிட் அதிகமா இருக்கிறது, குண்டா இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லைங்களா, அந்த ப்ராப்ளம். ஸோ அதுக்கான நிறைய ரீசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. லைஃப் ஸ்டைலுங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை, ஓகேங்களா, சரியா தூக்கம் இல்லை, இது மாதிரி நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, அதனால என்னென்ன பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜாயிண்ட் பெயின், குழந்தை இல்லாமல் போகிறது, ஹார்ட் ப்ராப்ளம், சர்க்கரை நோய் வருது, இந்த மாதிரி மூச்சு பிரச்சனை வருது. ஏன்னா நம்ம உடம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணுமோ அதுக்கு உண்டான மெட்டபாலிசம் தான் நம்ம உடம்பு வந்து இயற்கை கொடுத்துருக்கு. ஸோ அதை தாண்டும் பொழுது பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம உடம்பு தன்னைத்தானே பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பிஎம்ஐ இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த விஷயம் எல்லாமே நான் ஷேர் பண்ண போகிறதுல நீங்கள் ஆல்ரெடி பார்த்துக்கோங்க. ஐடியல் பாடி வெயிட் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஹைட் சென்டிமீட்டர்ல ஒருத்தருடைய ஹைட் எடுக்கிறோம். ஹைட் வந்து சென்டிமீட்டர்ல எவ்வளவு சொல்றாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 160 சென்டிமீட்டர் ஹைட்டுங்கிறாங்க அப்படின்னா அதுல 100 மைனஸ் பண்ணிக்கோங்க. 100 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளவு? 162 சென்டிமீட்டர்னா 100 மைனஸ் பண்ணா 62 கிலோ வரைக்கும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்கலாம். ஓகேங்களா? ஒரு 5 கேஜி முன்ன பின்ன இருக்கலாம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ், அவங்களோட ஐடியல் வெயிட். அப்ப 162 சென்டிமீட்டர் ஹைட் இருக்காங்க அப்படின்னா 100 கழிச்சிங்கன்னா 62 கிலோல இருந்து ஒரு 5 அதிகமாவோ 5 கம்மியாவோ இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதுதான் ஐடியல் பாடி வெயிட். ஓகே, ஸோ நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஓவர் வெயிட் ஆகிறதுக்கான ரீசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிஷன் ஸ்லிம் பாசிபிள். ஏன் இப்போ கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க அப்படின்னா 3 விஷயம் இருக்கு நம்ம வெயிட் மேனேஜ்மெண்ட்ல. ஒன்று நியூட்ரிஷன், ரெண்டாவது எக்ஸசைஸ், மூணாவது லைஃப் ஸ்டைல். ஸோ ஒருத்தர் வெயிட் குறைக்கணும் அப்படின்னா அவங்களோட லைஃப் ஸ்டைலையும் மாற்றணும். அவங்களோட ஹேபிட்ஸ், எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறாங்க, எத்தனை மணிக்கு தூங்குறாங்க, இது மாதிரி விஷயம். எக்ஸசைஸ் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் மேனேஜ்மெண்ட்டுங்கிறதே ரொம்ப சிம்பிள். நம்ம கலோரியை குறைக்கிறோம், நம்ம உள்ளுக்குள்ளே எடுத்துக்கூடிய கலோரியை குறைக்கிறோம். பட் ஆனால் உள்ள ஆல்ரெடி இருக்கிறது செலவு பண்ணணும். ஓகேங்களா? அப்ப இந்த விஷயத்த பண்ணா மட்டும்தான் கண்டிப்பா ப்ராப்பர் எக்ஸசைஸ் வேணும், அல்லது வாக்கிங் வேணும். இது மாதிரி ஏதோ ஒரு இடத்துல நம்ம உடல் உழைப்பு வந்து இருக்கணும். ஓகேங்களா? ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்றேன். வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்ப உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000 பணம் வச்சிருக்கீங்க. ஓகேவா? அந்த 10,000 பணம் அப்படியே இருக்குது, டெபாசிட்டா இருக்குது. என்ன பண்றீங்க? ஒரு 2,000 டெபாசிட் பண்றீங்க கூடுதலா. காலையில 2,000 டெபாசிட் பண்றீங்க. ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா 1,500 மட்டும் நீங்க வித்ட்ரா பண்றீங்க. பணத்தை எடுக்கிறீங்க. இப்ப எவ்வளவு ஆகும்? ஏற்கனவே 10,000 இருந்துச்சு, 12,000 ஆச்சு, 1,500 எடுத்துக்கிறீங்க. அப்ப ஏற்கனவே இருந்ததை விட டெபாசிட்ல ஒரு 500 அதிகமா இருக்கு. திரும்ப அடுத்த நாள் என்ன பண்றீங்க? 3,000 டெபாசிட் பண்றீங்க, 1,000 மட்டும் எடுக்கிறீங்க. இப்ப இன்னும் 2,000 கூடும். ஸோ இது பேங்க்ல பணத்தை அதிகப்படுத்துறதுக்கு. இதுவே மாத்தி பண்ணி பாருங்களேன். 10,000 டெபாசிட்ல இருக்கு, நீங்க வந்து ஒரு 1,500 டெபாசிட் பண்றீங்க. வித்ட்ரா பண்றது 2,000 வித்ட்ரா பண்றீங்க பேங்க்ல இருந்து பணம் எடுக்கிறது. ஸோ அப்ப என்ன ஆகும்? கம்மியா டெபாசிட் பண்ணிட்டு அதிகமா பணம் எடுக்கும்போது பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற பேலன்ஸ் குறையும். ஸோ இது இப்படியே நம்ம உடம்புக்கு வாங்கலாம். நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸஸா சாப்பிடக்கூடிய கார்போஹைட்ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஃபேட்டா மாறி நம்ம உடம்புல ஸ்டோர் ஆகுது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டுக்கான மெயின் ரீசன். அந்த ஃபேட்டை வந்து டெபாசிட் பண்ண பணம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த பணம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற டெபாசிட்டான ஃபேட் எப்படி குறையும்? உள்ளுக்குள்ள டெபாசிட் ஆனது ஒரு 10,000 வச்சுக்கோங்களேன். நீங்க எக்ஸஸா சாப்பிடுறது எல்லாமே உள்ளுக்குள்ள போய் டெபாசிட் பண்ற மாதிரி. நம்ம செய்யக்கூடிய வேலைகள் வந்து பாத்தீங்கன்னா கலோரியை பேர்ன் பண்ற மாதிரி, நம்ம பணத்தை வித்ட்ரா பண்ற மாதிரி. அப்ப கம்மியான கலோரி உள்ள எடுத்து நம்ம நிறைய வேலை செய்யும்போது ஆட்டோமேட்டிக்கா உள்ளுக்குள்ள இருக்கிற ஃபேட் வந்து குறையும். ஸோ இதுதான் காமன் ஃபார்முலா. இது கூட மற்ற விஷயம் நம்ம மெட்டபாலிசம் நார்மல் பண்ணி தரதுக்கு, கொஞ்சம் வேகமா ஃபேட்டை ரெடியூஸ் பண்றதுக்கான துணை உணவுகள் இருக்குமே தவிர மெயின் ஃபார்முலா இதுதான். அப்ப நம்ம லைஃப் ஸ்டைல கண்டிப்பா மாத்தணும்னா கண்டிப்பா மாத்தித்தான் ஆகணும். ஒரு 3 மாசம் 4 மாசம் நம்ம வெயிட் போடுறோம், திரும்ப வெயிட் குறைக்கிறோம், ஆனா திரும்ப வெயிட் வந்துருது அப்படின்னா, ஸோ ஒரு 3 to 4 மந்த் நம்ம ஒரு லைஃப் ஸ்டைல மாத்தி கொடுக்குறோம். அவங்களுக்கு அந்த சேஞ்சை கொடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அவங்க லைஃப்ல ஒரு சில விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா திரும்பவும் ரொம்ப ஹையரா சாப்பிடுறாங்க, கம்மியா வேலை பண்றாங்கன்னா திரும்ப வெயிட் வரதான் செய்யும். ஸோ அப்ப இது வந்து உடம்புக்கு பாதுகாப்பான ஒரு மெத்தட்னு வச்சுக்கோங்களேன். இந்த மெத்தட நம்ம சொல்லணும். ஸோ நியூட்ரிஷனும் முக்கியம், எக்ஸசைஸும் முக்கியம், அண்ட் லைஃப் ஸ்டைலும் முக்கியம். ஓகேங்களா? இது கூடவே கூட ஃபைபர் ப்ராடக்ட்டும் கூட நம்ம கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா?
ஓகே. ஸோ நம்ம எந்த அன்னைக்கு குடுக்குறோமோ, அந்த அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஹைட், வெயிட் நோட் பண்ணிட்டு பிஎம்ஐ கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ எடுத்துட்டு ஒரு 3 மந்த் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குடுக்குறோம். 3 மந்த்ல மினிமம் 12 கேஜி கம்பெனி சொல்றது அதான் வச்சுக்கோங்களேன். மினிமம் 12 கேஜி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும். அப்போ ஒரு மாசத்துக்கு 4 கிலோ வரைக்கும் குறைக்க முடியும் அப்படிங்கிறது கம்பெனி சொல்லியிருக்காங்க. சரி எப்படி எடுக்கணும்னா, அதுக்கு ஒரு சாம்பிள் டயட் சார்ட் குடுத்துருக்காங்க. இந்த சார்ட்ட வந்து நம்ம சிவியரா ஃபாலோ பண்ணலாம். மேபி இதுல இருக்கிற ஃபுட் வந்து நார்த் இண்டியன்கானதா இருந்தா கூட, நம்ம என்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்ப சப்பாத்தி நம்ம ரெகுலரா எடுக்க முடியுமானா முடியாது. நீங்க அதுக்கு பதிலா என்ன பண்ணிக்கலாம்னா, ரைஸோட அளவ கம்மி பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ரைஸ் ஒயிட் கலர்ல இருக்கு இல்லையா? அத கம்மி பண்ணிட்டு, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கலாம். ஸோ மார்னிங் வந்து ஆக்சுவலா வெஸ்லிம் கேப்சூல் வந்து 4 எடுக்க சொல்லியிருக்காங்க. மார்னிங் எம்ப்டி ஸ்டமக்ல 2, மதியம், நைட்டு ஒவ்வொன்னு எடுக்க சொல்லியிருக்காங்க. மினிமம் 40 மினிட்ஸ் பிஃபோர் மீல். காலையில நீங்க ஒரு 8 மணிக்கு சாப்பிடுறீங்கன்னா, 7:15க்கு 2 வெஸ்லிம் கேப்சூல் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுக்கணும். ஓகேங்களா? மதியம் 1 மணிக்கு சாப்பிடுறீங்கன்னா, 12:15க்கு 1 வெஸ்லிம் கேப்சூல். காலையில 2, மதியம் 1, நைட் 1. இது ரொம்ப சிம்பிள். வெஸ்லிம் டீ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 2லிருந்து 3 தடவ. இந்த இந்த சார்ட் அப்படியே குடுத்தோம் அப்படின்னா, 100% வெயிட் மேனேஜ்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரிசல்ட் எடுக்க முடியும். அடுத்தது வெஸ்லிம் டீ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்களேன், மார்னிங் ஒரு டைம் மார்னிங் ஒரு டைம் குடுத்துருக்காங்க. அடுத்தது பிரேக்ஃபாஸ்ட்க்கு முன்னாடி வெஸ்லிம் டீ ஒரு டைம் குடுக்க சொல்லிக்கிறாங்க. பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறம் ஒரு 40 மினிட்ஸ் கழிச்சு, நார்மலா நம்ம டியூட்டிக்குலாம் வேலைக்கெல்லாம் போறோம் அப்படின்னா, ஒரு 11 மணிக்கு 10 மணிக்கெல்லாம் டீ சாப்பிடுவோம் இல்லைங்களா? அந்த டைம்ல வெஸ்லிம் டீ சாப்பிட சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பிஃபோர் டின்னர். நைட்டு டின்னருக்கு முன்னாடி வெஸ்லிம் கேப்சூல் எடுத்துட்டு நைட்டு சாப்பாட்டுக்கு அப்புறமா ஒரு வெஸ்லிம் டீ. ஸோ மார்னிங் எம்டி ஸ்டமக்ல ஒரு வெஸ்லிம் டீங்க. ஒரு 11 மணிக்கு ஒரு வெஸ்லிம் டீ. நைட்டு சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒரு வெஸ்லிம் டீ. அதாவது ஷேக் குடிப்போம் இல்லையா? ஷேக் அப்புறமா கூட ஒரு வெஸ்லிம் டீ எடுத்துக்கலாம். அதுலயுமே நீங்க சுகர் ஆட் பண்ண தேவையில்ல. வெறுமனே வெந்நீர்ல மட்டும் அந்த வெஸ்லிம் டீ கலந்து குடிச்சீங்கன்னாவே போதுமானது. ஸோ இந்த சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எடுத்து வச்சுக்கிட்டு இத சீரியஸா ஃபாலோ பண்ணுங்க. இது கூட ஃபுட் சார்ட் வந்து நம்ம குடுக்குறோம் அப்டின்னா, அது ரொம்ப முக்கியமான விஷயம். கலோரி ரொம்ப கம்மி பண்ற மாரி, பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ற மாரி. பேக்கரி ஐட்டம் பொறுத்தவரைக்கும் நீங்க அவங்களுக்கு சொல்லலாம். ஒரு பிஸ்கட் எடுக்குறீங்க அப்டின்னா, இப்ப பேக்கரில வாங்குற ஒரு பிஸ்கட் எடுத்து ஒரு பேப்பர்ல வச்சீங்க அப்டின்னா, அந்த பேப்பர்ல கொஞ்ச நேரத்துல அப்படியே ஆயில் கன்டென்ட் மாரி வந்துச்சு அப்டின்னா, அது நமக்கு கெட்டது. அது சரியில்லன்னு அர்த்தம். ஓகேங்களா? டிரான்ஸ் ஃபேட்ங்கிற ஒரு கெட்ட விஷயம் இருக்கு. நம்ம ப்ராடக்ட்ல எதுலயுமே டிரான்ஸ் ஃபேட் கிடையாது. ஹார்ட்க்கு ரொம்ப கெடுதலான ஒரு விஷயம். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இத பத்தி வெஸ்லிம் பத்தி குடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த வெஸ்லிம் ஷேக் வந்து பார்த்தீங்கன்னா, 100% ரிசல்ட் குடுக்குறோம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம மறந்துற வேண்டாம். ஸோ தேங்க் யூ. விஷ் யூ வெல்.